ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. ரிட்டையர்மெண்ட்க்கு பிளான் பண்ணுறது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கலாம். பட் டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி ரிட்டையர்மெண்ட் ரெடி பிளானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸ் இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா லாங் டேர்மில் அப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்னும் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் பென்ஷன் பிளான். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 பிளான் ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு உங்களோட சம் அஷ்யூர்டோட 6% வெஸ்டிங்கில் அவங்க கொடுக்கறதுனால உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இன்னும் நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு லம்சம் வெஸ்டிங் அடிஷன் வெஸ்டிங் டைமில் உங்களுக்கு பே பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் சிங்கிள் டேர்மா இல்லை லிமிட்டட் டேர்மா ரெகுலர் பே டேர்மா அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உமன், டிரான்ஸ்ஜெண்டர், சூப்பர் யூத்க்கு வந்து அவங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் தராங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸும் இந்த பாலிசியில் இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் என்ன மாதிரியான பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை பென்ஷன்ற ஒரு பிளான் ஆப்ஷன். இது ஒரு சிங்கிள் லைஃப் ஆப்ஷன். இது வெஸ்டிங் அப்போ, அதாவது பாலிசி டேர்ம் முடிகிறப்போ அஷ்யூர்ட் பெனிஃபிட் ஆன் வெஸ்டிங் அப்படின்ட்டு ஒன்று வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. லைக் அதே நேரத்தில் பாலிசி ஹோல்டர் வந்து இந்த பாலிசி டேர்ம்லேயே வந்து சப்போஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா டெத் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஆப்ஷன் 2 பார்ட்னர் பென்ஷன் வந்து ஒரு ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு அவங்க வெஸ்டிங் அப்போ உங்களுக்கு அஷ்யூர்ட் பெனிஃபிட் ஆன் வெஸ்டிங் கிடைக்கும். பட் இதே பாலிசி டேர்ம் அப்போவே அவங்க இறந்து போயிட்டாங்க பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா டெத் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க நாமினி இல்லை லீகலாக இருக்குது. ஆப்ஷன் 3 வந்து பார்ட்னர் பென்ஷன் ப்ளஸ். இது வந்து ஒரு ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷன். இதுலேயும் அவங்களுக்கு வந்து வெஸ்டிங் அப்போது அஷ்யூர்ட் பெனிஃபிட் ஆன் வெஸ்டிங் கிடைக்கும், அதாவது பாலிசி டேர்ம் முடிகிறப்போ. அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அவங்க வேவர் ஆஃப் ப்ரீமியமும் கொடுக்குறாங்க. சப்போஸ் வேவர் ஆஃப் ப்ரீமியம் பெனிஃபிட்டும் அவங்களோட ப்ரைமரி லைஃப் இன்சூர்ட் வந்து பாலிசி ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்லேயே இறந்து போயிட்டாங்கன்னா இதுவும் அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் லாஸ்ட் சர்வைவிங்காக இருக்கிற பாலிசி ஹோல்டரோட டெத் அப்போ அவங்களுக்கு டெத் பெனிஃபிட்டும், அதுவும் பாலிசி டேர்ம் அப்போது சப்போஸ் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு டியூரிங் த பாலிசி டேர்ம் டெத் பெனிஃபிட்டும் நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கும். ஸோ இதான் இந்த 3 பிளான் ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த பிளானில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் பெனிஃபிட், அப்புறமா அஷ்யூர்ட் பெனிஃபிட் ஆன் வெஸ்டிங், கேரண்டீட் அடிஷன்ஸ் அண்ட் வெஸ்டிங் அடிஷன்ஸ், இந்த மாதிரி 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டெத் பெனிஃபிட்ன்றது ஒவ்வொரு பிளான் ஆப்ஷனுக்கும் டிஃபர் ஆகும். ஆப்ஷன் 1ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆப்ஷன் 2 and 3லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக டெத் பெனிஃபிட்டில் இவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். பட் ஒரு ஜென்ரலாக டெத் பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி டேர்ம் அப்போவே வந்து பாலிசி ஹோல்டர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க டியூரிங் த பாலிசி டேர்ம் அப்படின்னா டெத் பெனிஃபிட்ன்ட்டு நாமினி லீகல் ஹேருக்கு கொடுப்பாங்க. அவங்க சில ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் எந்த ஆப்ஷன் வந்து பாலிசி ஹோல்டர் இறந்த தேதிக்கு வந்து ஹையஸ்ட் இன் வேல்யூவில் இருக்கோ அதுதான் அவங்க வந்து டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. அண்ட் இதை அவைல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் இந்த பாலிசியோட என்டையர் ப்ரொசீட்ஸ் இல்லை அதோட ஒரு பார்ட்டில் வந்து வச்சு நீங்கள் ஒரு இம்மீடியட் ஆன்விட்டி பிளான், டிஃபர்ட் ஆன்விட்டி பிளான் இந்த கம்பெனிலேயே வாங்கலாம், இல்லை இன்னும் அனதர் இன்சூரரில் வாங்கலாம். பட் 50% ஆஃப் த ப்ரொசீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ இருக்கிற ப்ரிவைலிங் ரேட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாலிசி வாங்கலாம் இந்த டெத் பெனிஃபிட் வச்சு, இல்லைனா மொத்த ப்ரொசீட்ஸ்லையும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஷ்யூர்ட் பெனிஃபிட் ஆன் வெஸ்டிங். இதுவுமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, சம் அஷ்யூர்ட் ஆன் வெஸ்டிங், அக்ரூட் கேரண்டீட் அடிஷன்ஸ், வெஸ்டிங் அடிஷன், 3ஓடைய சம் தான் வந்து அஷ்யூர்ட் பெனிஃபிட் ஆன் வெஸ்டிங். இதை அவைல் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் என்டையர் ப்ரொசீட்ஸை வச்சு நீங்கள் ஒரு இமீடியட் ஆன்விட்டி இல்லை டிஃபர்ட் ஆன்விட்டி வந்து இந்த கம்பெனிலேயே வாங்கலாம் அப்போ இருக்கிற ப்ரிவைலிங் ஆன்விட்டி ரேட் வச்சு, இல்லை இன்னும் 60% கம்யூட் பண்ணி அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு இமீடியட் ஆன்விட்டியோ இல்லை டிஃபர்ட் ஆன்விட்டியோ இந்த கம்பெனிலேருந்து அப்போ ப்ரிவைலிங் இருக்கிற ஆன்விட்டி ரேட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா ஒரு இமீடியட் ஆன்விட்டி இல்லை டிஃபர்ட் ஆன்விட்டி இன்னொரு இன்சூரரில் அப்போ இருக்கிற ப்ரிவைலிங் ஆன்விட்டி ரேட்டில் மினிமம் உங்களோட என்டையர் ப்ரொசீட்ஸோட 50% யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஆன்விட்டி பிளான் வாங்குறது தான் உங்கள் ப்ரொசீட்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ஃபினான்ஷியல் லிக்விடிட்டியாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியை விட ஒரு அஷ்யூர்ட் பிளான் இல்லை ஒரு டிஃபர்ட் பிளான் இம்மீடியட் ஆன்விட்டி பிளான் வாங்குறது தான் மோஸ்ட்லி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரண்டீட் அடிஷன் இல்லைனா வெஸ்டிங் அடிஷன். கேரண்டீட் அடிஷன்றது உங்கள் சம் அஷ்யூர்ட் வெஸ்டிங்கில் கிடைக்கும் போது அதோட 6% தான் வந்துட்டு ஒவ்வொரு ஈச் கம்ப்ளீட்டட் பாலிசி இயரில் வந்து அவங்க அக்ரூவ் பண்ண விடுவாங்க. இன்னொன்று வெஸ்டிங் அடிஷன். இது வந்து பாலிசி டேர்ம் அண்ட் உங்களோட வெஸ்டிங் என்னென்ன நீங்கள் இது வரைக்கும் ப்ரீமியம்ஸ் பே பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாலிசி ஹோல்டர் வந்து இந்த பாலிசிக்கு அகேன்ஸ்டாக லோன் வந்து அப்ளை பண்ண முடியும். அது உங்களோட சரண்டர் வேல்யூட அப் டு 80% வரைக்கும் நீங்கள் லோன் அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்கள் பேஸ் பாலிசிக்கு அடிஷ்னல் ரைடர்ஸ் கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இதே டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் டாட்டா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி ரிட்டையர்மெண்ட் ரெடி பிளானோட பாலிசி டேர்ம் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளான் பெனிஃபிட் பெஸ்ட் ஆகுமே தவிர ஃபுல்லி அவைலபிளாக இருக்காது. லைக் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி உங்கள் அவைலபிளாக லிக்விட் கேஷ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு பொட்டன்ஷியல் ட்ராபேக் தான், அதுவும் மேஜர் ட்ராபேக். இன்னொன்று, இந்த சம் அஷ்யூர்ட் உங்களுக்கு வெஸ்டிங்கில் கிடைக்கிறது ரிலேட்டிவ்லி ரொம்ப லோவான ஒரு அமௌண்ட் தான். ஸோ இந்த மாதிரியும் சில பொட்டன்ஷியல் ட்ராபேக்ஸ் இருக்குது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இதில் என்ன பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை எப்படி ப்ரீஃப்லி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ லெட்ஸ் மூவ் ஆன் டு அனலைஸ். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் நம்ம கையில் வரும் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொன்னாலுமே நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை பார்த்து தானே நம்ம ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதனால் இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆரை நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்காக நம்ம ஒரு 45 year old மேல் வந்து 50,000 ஆனுவல் ப்ரீமியம் கட்டி இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ அவங்க பாலிசி டேர்ம் 25 years, ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 12 years. இதே சம் அஷ்யூர்ட் வெஸ்டிங் அப்போ அப்ராக்சிமேட்லி 5 lakh rupees கிடைக்கும். ஸோ பாலிசி டேர்ம் எண்டில் பெனிஃபிட்ஸ் வெஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லி இல்லை பார்ஷியலி அதை வச்சு அவங்க வந்து ஒரு ஆன்விட்டி பிளான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைனல் வெஸ்டிங் பெனிஃபிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 19.88 lakhs வருது. இது வந்து ஒரு 6.22% ஐஆர்ஆர் உங்களுக்கு கொடுக்குது. டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி ரிட்டையர்மெண்ட் ரெடி பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி பார்த்தோன்னா 6.22% ஐஆர்ஆர் நமக்கு கிடைக்கு. ஸோ இந்த ஐஆர்ஆர் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டை மேட்ச் பண்ணாலுமே ஒரு நோஷனல் ரேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு எஸ்டிமேட்டட் தியோரிட்டிக்கல் வேல்யூன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளோட ஃபண்டோட ரிடீம் பண்ணுறது இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறதுனால, அந்த லிமிட்டேஷன் இருக்கிறதுனால இது ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னு தான் நம்ம சொல்லவே முடியும். ஏன்னா இந்த ஃபண்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆன்விட்டி பிளான் அந்த டைமில் வெஸ்டிங் டைமில் அதோட அப்போ இருக்கிற ப்ரிவேலிங் ரேட் வச்சு தான் ஒரு ஆன்விட்டி பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரிக்வயர் பண்ணுவாங்களே தவிர அதை ரிடீம் பண்ணுறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால இந்த என்னதான் ஐஆர்ஆர் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் ரேட்க்கு மேட்ச் ஆனாலுமே இது ஒரு எஸ்டிமேட்டட் தியோரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஆன்விட்டி ரேட்டும் கேரண்டீட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த ஃபண்ட் யூசேஜ்லேயும் அவங்க லிமிடேஷன் கொடுத்துருக்கிறதுனால இந்த டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி ரிட்டையர்மெண்ட் ரெடி பிளான் ஒரு லெஸ் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கருதப்படும். ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிமிடேஷனை பைபாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதுவும் நம்மளுக்கு எஸ்பெஷலி நல்ல கிரேட்டர் லிக்விடிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கன்சிடர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருக்க சேம் பேராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் சிமிலரான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ்பெஷலி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இல்லை ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குதான்றதை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ்க்காக நம்ம டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி ரிட்டையர்மெண்ட் ரெடி பிளானோட கொஞ்சம் சிமிலர் மெட்ரிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 5 lakhs, பாலிசி டேர்ம் 25 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 10 years. ஸோ இதோட ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கட்டுறது ஒன்லி 11,100 தான். பட் அங்கே நம்ம 50,000 ஆனுவல் ப்ரீமியம் கட்டிட்டு இருந்தோம். ஸோ இது மட்டும் தான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 10 yearsக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் மொத்தமாக கட்டினக்கப்புறமா அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் 2 yearsக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அலோகேட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீமியம் பேமெண்ட் பீரியடுன்றது 10 years மட்டும்தான் இல்லையா? ஸோ என்ன ஆகுனா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனண்ட்டை வந்துட்டு இப்போ எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் ஈல்ட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குதோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நாங்கள் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம். ஸோ இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஆக்சுவல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு செக்ஷன் 80C கீழே. அண்ட் அதோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 yearsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது நல்ல ஒரு 12% வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு இன்னும் நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றதுனால. ஸோ 25 years கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ரீ டேக்ஸ் வேல்யூவாக 47.02 lakhs உங்களுக்கு கொடுக்குது. ஆனால் இதே கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்லாம் கட்டினக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ வந்து 41.91 lakhsக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த அப்ரோச் படி பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்
அதாவது போஸ்ட் டேக்ஸ் வேல்யூவில் கால்குலேட் பண்ண ஐஆர்ஆர் வந்து 10.17%. போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ டேக்ஸ் கட்டியுமே உங்களுக்கு 10.17% வரைக்கும் வருது. இது இன்ஃப்ளேஷன் ரேட்டை கண்டிப்பாக பீட் பண்ணக்கூடிய ஒரு ஐஆர்ஆர் தான். ப்ளஸ் இந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்லி டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி ரிட்டையர்மெண்ட் ரெடி பிளானோட ரிட்டர்ன்ஸை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ரிட்டர்ன்ஸ். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம ஃபண்ட் யூசேஜ் இல்லாமல் நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி வேணால் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி ரிட்டையர்மெண்ட் ரெடி பிளானோட ஒரு ஆன்விட்டியை பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட்டே வந்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு அட்ராக்டிவ் ஆப்ஷன் அப்படின்னே சொல்ல முடியாது. அப்போவே இது வந்து ஒரு லெஸ் அட்ராக்டிவ் ஆப்ஷனாக நம்மளுக்கு மாறிடுது. ஸோ நம்மளோட டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி ரிட்டையர்மெண்ட் ரெடி பிளானோட அனலைசிஸ்லேருந்து என்ன ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை நம்ம அந்த ஃபைனல் வேர்டிக்டை சென்ஸ் பண்ணுறதுக்கே ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி தான். இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கீ ஃபேஸஸ் இருக்கும். ஒன்று அக்யூமுலேஷன், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன். நம்மளோட ஒர்க்கிங் இயர்ஸில் நம்ம ரிட்டையர்மெண்ட்காக கொஞ்சம் மணியை வந்து எடுத்து வச்சு சேர்த்து வைக்கிறது தான் அக்யூமுலேஷன் ஃபேஸ். இதே வந்து அந்த நெசசரி கார்பஸ் பில்டப் ஆனதுக்கப்புறம் இதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டெடி இன்கம் ரிட்டையர்மெண்ட் பீரியடில் வர மாதிரி பண்ணுறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ இந்த டாடா ஏஐஏ ஃபார்ச்சூன் கேரண்டி ரிட்டையர்மெண்ட் ரெடி பிளானில் பார்த்தீங்கன்னா இது ஒன்லி அக்யூமுலேஷன் ஃபேஸை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுது. அண்ட் அப்போ கூட இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் வருது. நம்ம அந்த அக்யூமுலேட்டட் கார்பஸை எப்படி யூஸ் பண்ணலான்றது. இந்த பிளானில் என்ன தான் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே உங்களோட கார்பஸை எப்படி இன்வெஸ்ட் உங்களுக்கு தேவையான மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து இது கொடுக்க மாட்டேங்குது. அடிஷ்னலி இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அந்தளவுக்கு கவர் பண்ணலை. அண்ட் ஆன்விட்டி ரேட்ஸும் கேரண்டீட் இல்லாதது அண்ட் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கிறது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிடேஷன்ஸே இந்த பிளான் ஒரு லெஸ் அப்பீலிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக தான் எடுத்துக்காட்டுது. இதுக்கு பதிலாக ஒரு பெட்டர் அப்ரோச் என்னவாக இருக்குன்னா, ஒரு அடிக்குவேட் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி அண்ட் ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில் பண்ணி உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்லேருந்து அது உங்கள் பர்சனல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஏற்றபடி நீங்கள் இந்த மாதிரி பில் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது செப்பரேட்டாக கண்டிப்பாக இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ், கிரேட்டர் லிக்விடிட்டியை நீங்கள் இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு டிசிப்ளின்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா சப்ஸ்டான்ஷியல் ரிட்டையர்மெண்ட் கார்பஸையும் அண்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணலாம். அக்யூமுலேட் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வேணும் அண்ட் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு பர்சனல் ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கு தான் இது லாங் ரன்ல இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.